அன்றைக்கி ஒரு நாள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் ரூட் காட்டும்ல அந்த டிஸ்பிளேயை பார்த்தீங்கன்னா கடைன்னு ஆடிட்டு அந்த டெக்ஸ்ட்டே ஒரு மாதிரி தெரியாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி டிஸ்பிளேலாம் எப்படி ஒர்க் ஆகுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன கான்செப்ட்டு, எதனால் இப்படி கடை ஆடுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் ரேடியோ ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம், லேப்டாப் ரீஸ்டோரேஷன், ஐபேடு, ஃபோனுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஹார்ட்வேர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். பட் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இணைஞ்சு தான் இப்போ இருக்கிற பல பொருட்கள் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் லைட் எது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஹார்ட்வேர். பட் இந்த டெக்ஸ்ட்டு வரணும், இப்படிலாம் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதை வந்து சாஃப்ட்வேரில் செட் பண்ணுவாங்க. அது எப்படி ப்ரோ எலக்ட்ரானிக்கையும் சாஃப்ட்வேரையும் கம்பைன் பண்ணுறது, இதுக்கு என்ன படிக்கணும், என்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான பெட்டி இருக்குது. இதுக்குள்ளே நான் காலேஜ் படிக்கும்போது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஒரு திங்ஸ் வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐசி, அப்புறம் கெப்பாசிட்டர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன்லாம் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. புதுசாக பார்க்குறவனுக்கு என்னடா இது வினோதமாக இருக்குது அப்படின்னு தோணும். சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கலட்டுறேனே, அதுதான் இந்த டிவைஸுக்கு ஒரு மூலம் மாதிரி. ஆக்சுவலி இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இவன் தான் ஒரு பெரிய தலைவன் மாதிரி. இவன் கூட நம்ம பேசலாம். எப்படின்னா, இவனை சுற்றி நிறைய காம்பனண்ட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இவங்ககிட்ட எப்பா இந்த காம்பனண்ட்டை இப்படி ஆப்ரேட் பண்ணு, அப்படி ஆப்ரேட் பண்ணு, எனக்கு அவுட்புட் இப்படி வரணும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதை பக்காவாக பண்ணுவான். ஆனால் இவனுக்கு வந்து தமிழோ இங்கிலீஷோ தெரியாது. இவனுக்கு புரியுது C++, எம்பெடட் C, இந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜ். நம்ம படிக்கும்ல சி லாங்குவேஜ் அதுன்ட்டு, அந்த மாதிரி லாங்குவேஜ் எனக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மொழியில் தான் அவனுக்கு பேச முடியும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 36 KB ஸ்டோரேஜ் இருக்குது, 2 KB ரேம் இருக்குது. எதுக்குன்னா நம்ம கொடுக்குற கோடிங்கை உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறதுக்கும். இவனை சுற்றி இவ்வளோ பின்ஸ் இருக்குது. அதை டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று சால்ட்ரிங் வச்சுட்டு இருந்தோம்னா போதும் ஆகி போயிடும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு போர்டில் இவனை இப்படி மாட்டி வச்சுக்கணும். இப்படி மாட்டுறது மூலமாக அதோட அவுட்புட், அதாவது ஒவ்வொரு பின்னு என்னென்னு சொல்லிட்டு சைடில் இருக்க பின்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கும் அந்த சிப்பு கூட நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அதாவது கோடை டம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பின்ஸ், இந்த டிஸ்பிளே லைட் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி இன்புட் அவுட்புட் கிடைக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அனலாக் பின்ஸ், மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்புறம் 5 வோல்ட் பின்னு, கிரவுண்ட் பின்னு, அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நான் தியரிட்டிக்காக சொல்கிறது புரியாது, நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். காலேஜ் படிக்கும்போது நிறையா பொருட்கள் வச்சுருந்தேன். காலேஜ் முடிச்சே 3 வருஷம் ஆகி போச்சு. அதனால் அப்படியே அங்கங்கே தூக்கி போட்டேன். இது பார்த்திங்கன்னா ஸ்மோக் டிடெக்டிங் சென்சார். இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் கேஸை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. கேஸ் லீக் ஆச்சுன்னா நமக்கு வந்து இண்டிகேஷன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இது வந்து ப்ளூடூத் மாடியூலு, ஒய்ஃபை மாடியூலு, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோட மோட்டிவ் வந்து பஸ்ஸில் டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக காட்டணும் அப்படிங்கிறது தான். பட் என்கிட்ட வந்து அந்த டிஸ்பிளே அதெல்லாம் இல்லை. பட் ஆர்டினோ மூலமாக, அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோல் மூலமாக நான் உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட முடியும். அதுக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா திங்கர்கேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கிறேன். அதுக்குள்ளே போனோம்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், அப்புறம் கூட மாற்ற டிஸ்பிளே, எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்கும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இங்கே ஒரு சர்க்யூட் மேக் பண்ணியிருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் வந்து ஒரு சில பின்ஸ் எடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். மேலே பச்சை வேறு, கீழே கருப்பு வேறு, என்னடா கொடுத்துருக்க அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கும். இதோட அவுட்புட் வரும்போது உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கோடிங் வரும். ஸோ நம்ம காலேஜில் அப்புறம் வெளியே கேள்விப்பட்டிருப்பீங்க C++ லாங்குவேஜ்ன்ட்டு. அங்கே பார்க்கும்போது என்னடா இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, மண்டையை குழப்புது அப்படின்ட்டு இருக்கும். பட் இங்கே வந்து அது எந்த இடத்துல யூஸ் ஆகுது, எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணுதுன்னு காட்டுறேன். இப்போ இப்படிப்பட்ட லாங்குவேஜ் மூலமாக தான் நம்ம வந்து ஹார்ட்வேர் கூட பேசி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியும். இந்த கோடிங்கில் மேலே பார்த்தீங்கன்னா liquidcrystal.hன்னு போட்டிருக்கேன். ஸோ அது வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நான் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போட்டு விட்டு கீழே பார்த்தீங்கன்னா 12, 11, 5, 4, 3ன்னு போட்டிருக்கேன்னா, இது எதுக்குன்னா ஆர்டினோவில் இந்த பின் இருக்குது, அதை தூக்கிட்டு வந்து இந்த லிக்விட் கிறிஸ்டலில் கனெக்ட் பண்ணு. ஸோ இதெல்லாமே டேட்டா லைன்ஸ். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த டிஸ்பிளேயில் நம்ம நினைக்கிறத வர வைக்க முடியும். ஸோ அதை போட்டு விட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் டிஸ்பிளேயில் எந்த இடத்துல எந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். 00ன்னா மேலே இருக்கிறது, ரோ 0 காலம் 0, அப்போ மேலே இருக்கிறது. 01ன்னா கீழே இருக்கிறது. மேலே வந்து செகண்ட் ஃபோன் வரணும், கீழே வந்து என் ஊர் ராஜாபாளையம்னு வரேன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா டிஸ்பிளேயில் நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் வந்துருச்சு. ஸோ அவுட்புட் வரும்போது எப்படா பண்ண வேறு லெவலில் இருக்கடா அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலைகள் இருக்குது. இதுக்கு தான் நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் எம்பெடட் C, VLSI, அப்புறம் C++, பைத்தான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இடத்துலாம் யூஸ் ஆகுது. இந்த கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம போட்ட கோடிங் பேஸ் பண்ணது தான். நான் அதில் சொல்லியிருந்தேன் 12, 11, 5, 4, 3 இதை தான் நான் டேட்டாலாம் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள்
12வது பின்னை தூக்கிட்டு வந்து எங்கே சொருவி இருக்கிறேன், ஆரியில் சொருவி இருக்கிறேன். ஆர்டினோவில் இருக்கிற 5432 அதெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே டிஸ்பிளேயில் T0 T1 அதிலெல்லாம் சொருவி இருக்கிறேன். மிச்சம் கீழே இருக்கிற கருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓல்டேஜுக்கானது, கிரவுண்டுக்கானது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படிலாம் கோடிங் போட்டு டிஸ்பிளேல என் பேர் என் ஊர் வர வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ப்ராஜெக்ட் தான். இதே கோடிங் இதே கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அந்த டிஸ்பிளேல வர பேரை மட்டும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா மொக்க இன்ஜினியரிங் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டு இப்போ சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் என்னத்தை மாற்றினீங்களோ அது வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, இது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். ஆனால் இதை வச்சு நிறையா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் எப்படி அந்த ரூட் வருது, கீழே கடகடன்னு ஓடிட்டுருக்கு, அதெல்லாம் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ புதுசாக ஒரு கோடு போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே கனெக்ஷன் தான், நான் எதையுமே மாட்டல, டேட்டா பின்ஸ்லாம் தான் கொடுத்துருக்கேன். பட் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மாட்டியிருக்கிறேன். மேலே இருக்க டெக்ஸ்ட் வந்து அப்படியே இருக்கணும், கீழே இருக்க டெக்ஸ்ட் வந்து ஓடிட்டே இருக்கணும். அதாவது பஸ்ஸில் எப்படி இருக்குது அது போல் ஒரு செட்டப் வர வைக்கிறதுக்கு கோடிங் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஓடிட்டே இருக்கிறதுக்கு லூப் போட்டிருக்கிறேன். அப்புறம் நிறையா கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குழப்பம், ஆனால் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதை ரன் பண்ணி டம்ப் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களா பஸ்ஸில் டிஸ்பிளே ஓடுதில்ல அதே போல் இருக்கா. மேலே வந்து 21G ப்ராட்வேன் போட்டிருக்கு, கீழே வயன் போட்டு கிண்டி, தாம்பரம், அண்ணா யூனிவர்சிட்டி, கோட்டூர்புரம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் ஓடிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் பஸ்ஸில் பார்க்குறதுக்கான அந்த ரெஃபரன்ஸ். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை இருக்குது. கஷ்டப்பட்டு உட்காந்து லாஜிக்கலாக யோசித்து கோடிங் போடணும். கோடு போடுறது மட்டும் கிடையாது, அதில் எரர் வராமல் பார்த்துக்கணும். கம்பைலேஷன் எரர் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. எரர் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். அது வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் அந்த சிப்பு கூட கம்யூனிகேட் ஆகி அந்த சிப்பு பார்த்திங்கன்னா அது கூட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த டிஸ்பிளேயில் வந்து நம்ம கோடிங்கில் என்ன சொன்னோமோ அப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்டை வர வைக்குது. நான் இப்படி சாஃப்ட்வேரில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கோம்ல, இதை தான் சிமுலேஷன் சொல்லுவாங்க. சிமுலேஷன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டோம்ல அந்த கோடை அப்படியே பிசிக்கல் காம்பனண்ட்டில் அப்ளை பண்ணி சர்க்யூட்லாம் டிசைன் பண்ணி கடைசியாக இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு பஸ்ஸில் ரூட் காட்டுறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் எக்ஸாம்பிள் காட்டியிருக்கோம்ல, இது வந்து எல்சிடி டிஸ்பிளே. பட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே இருக்கும், மேட்ரிக் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வேறு லைப்ரரியே கோடிங்கில் டம்ப் பண்ணணும். அது கோடிங் வேறு மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் இது தான், கோடிங் மூலமாக தான் இதில் வந்து இப்படிலாம் வர வைக்க முடியும். அப்புறம் பஸ்ஸில் வந்து டிரைவர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ அதை அமுக்க அங்கே வந்து ரூட்டு மாறும். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ப்ராட்வேன் போட்டு கீழே தாம்பரம் அப்படிலாம் வரைஞ்சி சொல்லுவாங்க. இது ஒரு செட் ஆஃப் கோடிங். இப்போ அங்கிட்டிருந்து ரிட்டர்ன் வரணும், அப்போ நமக்கு ரூட்டை மாற்றணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலரில் அவன் டிரைவர் அமுக்க உள்ள கோடிங் மாறி நமக்கு டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா அவுட்புட் வேறு மாதிரி வரும். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கான்செப்ட், இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் கான்செப்ட் இதுதான். அந்த பஸ்ஸில் டிஸ்பிளே கடன்னு ஆடுனதுக்கு காரணம் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் லூஸ் கனெக்டாக இருக்கலாம். ஏன்னா அதுக்கு வர டேட்டா லைன்ஸ்லாம் கரெக்டாக தான் வருது, அந்த டெக்ஸ்ட்லாம் வருது. பட் எக்ஸ்ட்ரா பக்கத்தில் இருக்க லைட்டெல்லாம் மினுங்குது. ஏன்னா அந்த லூஸ் கனெக்ஷன் நல்லா கடன்னு ஆடுறதுனால டிஸ்பிளே அந்த மாதிரி ஆடிட்டு தெரியுது. நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடினோ ப்ராஜெக்ட் பண்ணணும், மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி இப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கலாக ஆர்டினோ வாங்கி இந்த காம்பனண்ட்டை வாங்கி காசு செலவு பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக டிசைன் பண்ணுறதுக்கும் சிமுலேஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி வெப்சைட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா திங்கர்கேட் அப்படின்னு வெப்சைடு. ஸோ இதுக்குள்ள வந்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணலாம். நமக்கு தேவையான ஃபிசிக்கல் காம்பனண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து இப்படி சாஃப்ட்வேரில் கொடுத்து வச்சுருப்பாங்க, எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஆர்டினோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். இல்லை நான் வந்து டிராஃபிக் லைட் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இல்லை எனக்கு வந்து ஸ்மோக் டிடெக்டிங் சென்சாரு, ஏன்னா இந்த அல்ட்ராசோனிக் சென்சார்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காம்பனண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்து நம்ம கோடிங் போட்டு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எதுக்கு நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கல் காம்பனண்ட் வாங்கி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே செக் பண்ணி பார்த்து எல்லாம் ஓகேவாக இருக்குது, நீங்கள் போட்ட ப்ராஜெக்ட் அவுட்புட் கரெக்டாக வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபிசிக்கல் காம்பனண்ட் வாங்கி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ திங்கர்கேட் வெப்சைட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், பெருசாக இல்லை. இதுவே ஓக்வின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆடினோ போலவே பெரிய மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து டெமோ ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா எக்கச்சக்கமாக இருக்கா. ஸோ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அவங்க போட்ட கோடிங்கு, அப்புறம் எப்படி சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே இருக்கும். நீங்கள் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அப்புறம் செர்வோ மோட்டரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்க போட்ட கோடிங். இதோட அவுட்புட் பாருங்களேன், மோட்ரு டிசைனாக திரும்புது, அதை வச்சே நமக்கு வந்து ஒரு வியூ கிடைக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூஸ் பண்ண டிராஃபிக் லைட் கண்ட்ரோலர். ஸோ கீழே வந்து ஸ்டாப் காட்டும், அதுக்கேற்ற மாதிரி மஞ்சள் லைட்டு, பச்சை லைட்டு, சிவப்பு லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கும். ஸோ இவ்வளோ செகண்ட்ஸில் இந்த லைட் எரியணும், அதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸு அந்த எல்லோ லைட் எரியணும், அப்புறம் ஸ்டாப் லைட் வரணும்னு சொல்லிட்டு கோடிங் செட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் எம்பெடட் சிஸ்டம் டெவலப்பர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் காட்டுறது எல்லாமே சின்ன ப்ராஜெக்ட் தான்.
நீங்கள் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் இப்போ வர நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்புறம் நிறைய கேட்ஜெட் இருக்குல்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் அப்புறம் எம்பெடட் சி விஎல்எஸ்ன்னு சொல்லி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, அதை வச்சு எப்படிலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, கோடிங்கில் எப்படி போடுறாங்கன்னு சொல்லி சும்மா ஒரு மேலாட்டமாக சொல்லியிருக்கிறேன். இன்டெப்த்தாக சொன்னோம்னா எல்லாத்துக்குமே புரியுமான்னு தெரியல. மேபி இதை வச்சே இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.